Hello friends, welcome to ARK Diaries. Chennai Redhills இருக்கக்கூடிய Madrasbikecare shop தாங்க வந்திருக்கோம். இவங்களோட நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து இப்ப லேட்டஸ்டா வந்த ராயல் என்ஃபீல்ட் வரையும் எல்லாமே வந்து தரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் சம்பந்தமா A to Z சர்வீஸ், ஸ்பேர்ஸ், ரெஸ்டோரேஷன், பெயிண்டிங், நீங்க ராயல் என்ஃபீல்ட் சம்பந்தமா என்னனாலுமே நீங்க வந்து கார்த்தி ப்ரோ கான்டாக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 3 இயர்ஸா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. தொடர்ந்து நீங்க அத திருப்பி சொல்லிருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரோ. 3 இயர்ஸா அந்த புண்ணியத்துல சூப்பரா போயிட்டு இருக்கு and எல்லாமே நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு ARK Diaries and family because இங்கே நடக்கிற விஷயத்தை உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் எப்படி பார்க்குறாங்க. பிகாஸ் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ரீசெண்டாக நைஜீரியா, இந்த மாதிரி எல்லா நாட்டிலேருந்து வரதுக்கு காரணம் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ மூலியமாக போய், ஏன்னா நம்ம மக்கள் வந்துட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறாங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறாங்க, அவங்க பைக் இங்கே இருக்கும் ஊரில். ஸோ ரொம்ப ஒரு ட்ரீம் இருக்கும், வருஷத்தில் ஒரு வாட்டி வருவாங்க, இல்லை 2 வாட்டி வருவாங்க. அப்போ அவங்க வண்டியை ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா ட்ரஸ்ட் வருது, அவங்களுக்கு நம்பிக்கை. ஸோ இங்கே போய் நம்ம கொடுக்கலாம் மெட்ராஸ் பைக்கில். அந்த மாதிரி வந்த வண்டிங்க தாங்க இது எல்லாமே. ஆல்மோஸ்ட் கார்த்திக் ப்ரோ சொன்னதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், அதுக்கப்புறம் டெல்லி, நீங்கள் ஒரு 100 வண்டி கிட்ட இருக்கு. நீங்கள் அது ரெஜிஸ்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ள எல்லா ஸ்டேட்ல வண்டியும் இங்க வந்து அவரு ஆல் இந்தியா பர்மிட் வாங்கி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ப்ரோ, ஏன்னா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிந்தியில வீடியோ பண்ணுங்க, இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் வீடியோ கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லா மக்களும் வந்து நம்மளது கண்டிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இதுல ஒரே ஒரு விஷயம் தான், நானுமே அந்த கமெண்ட் பார்த்துருக்கேன். பிரதர் ஹிந்தியில வீடியோ பண்ணுங்க, அப்பதான் நான் பார்க்க முடியும். பிகாஸ் இப்போ ஒரு ஹிந்தியில வீடியோ பண்ற போது தமிழ் நம்ம பார்க்கணும்னா டெஃபினட்டா புரியாது. அந்த மாதிரி அவங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆல் ஓவர் இந்தியா மட்டும் நம்ம இப்போ எல்லாருமே வந்துட்டு பைக் பிரியர்கள். ஸோ எல்லாருமே லவ் பண்ணுறனால மட்டும்தான் ஹிந்தியில் போடுங்க, கன்னடாவில் போடுங்க அண்ட் ஆந்திராவில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கிட்டே நான் போயிட்டு கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வந்து ஹலோ பிரதர்ஸ் போலியே, ஸோ ஹிந்திலேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமேட்டு. நம்ம வந்து புல்லட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80-90% நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து Yamaha RX அவெஞ்சர் பைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் புல்லட் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் நல்ல ரீச்சில் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஹெவியாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நான் அதிகமாக நம்ம இன்ட்ரோக்கு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு 6-7 வண்டி இருக்கு. எல்லாமே வந்து சிலது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியும் இருக்கு, சிலது ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னென்ன பைக்குன்னு அப்படியே சொல்லிடுங்க. ஸோ கைஸ் டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வண்டி நம்ம பார்ப்போங்க. எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அண்ட் உங்களோட லைக் கமெண்ட்ஸ், ஏதாவது ஒரு கொஸ்டின் இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் ரிப்ளை. கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு 12-13 வருஷம் 2011 ராயல் என்ஃபீல்டுங்க. இதை வந்துட்டு லைக் டேங்க்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன டேங்க் வரும், நம்ம வந்துட்டு லைக் பெரிய டேங்க்கை கொடுத்துருக்கோம். இதில் சின்ன டேங்க் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி தெரிஞ்சிட போல்டு இங்கே உட்காரும், இந்த டேங்க் இங்கே உட்காரும். இதை ரிமூவ் பண்ணி பெரிய டேங்க் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டியூவல் டோன் பெயிண்டிங் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா இல்லைன்றது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுவோம். வர்த்தா வண்டியை நம்ம பண்ணது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்படியே ஃபாலோப் ஆகி பிளாக். ஸோ ரெட்டு ஃபாலோப் ஆகி பிளாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட்டு ஃபாலோப் ஆகி பிளாக், அகெயின் ரெட் ஃபாலோ பிளாக், ரெட் பிளாக். ஸோ இந்த பக்கம் பிளாக் ரெட், இங்கேயுமே பிளாக் ரெட் பிளாக். ஏன்னா வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஃபாலோ ஆகி ஒரு வேவ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஜின் மேட் பிளாக் கொடுத்துருக்கோம், சைலன்சஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட பிராண்ட் இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க உங்களோட பிராண்டை நீங்கள் கொடுங்க. ஸோ யார் வண்டி ரெடி பண்ணியிருக்கான்றது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேது, கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அழகாக முக்காவாசி வண்டி நீங்க தான் ரெடி பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இருந்தாலும் வந்துட்டு லைக் ஒரு டைலாக் இருக்கு ரைட், இந்த மாதிரி பின்கோடு இல்லைனாலும் நம்ம அட்ரஸ்க்கு போஸ்ட் வந்து சேரும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சாலுமே ஸ்டீல் மக்கள் ஆசைப்படுறாங்க, கஸ்டமர்ஸுமே இந்த மாதிரி பிராண்டு கொடுத்துருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வெரி சூப்பர் லுக். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு லுக் கொடுக்குற பொசிஷன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி மேட் ஃபினிஷ், செமி மேட் சொல்லலாம். பிகாஸ் மேட்னா ரொம்ப ராவாக இருக்கும் மேட். அண்ட் இந்த பெயிண்ட் எல்லாமே இந்தியன் பெயிண்ட்னா டெஃபினட்டாக கிடையாது. தீஸ் ஆர் ஆல் இம்போர்ட்டட் பெயிண்ட். ஸோ இந்த வண்டி பற்றி பேசணும், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். வி டோன்ட் ஹவ் இனஃப் டைம். ப்ரோ இது என்னன்னா ஒரு பைக் பேசும்போதும் ஒரு அப்ராக்ஸான பட்ஜெட் எவ்வளோ நாள் எடுக்கும்? ஏன்னா இப்போ இது அடுத்து விண்டேஜ் போக போகிறோம். பட்ஜெட் வந்துட்டு நீ ஓவராலாக நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த வண்டியில் இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் பேசிகிட்டு இருக்காங்களா? யார் வீடியோ எடுத்துகிட்டு தானே இருக்காங்க? ஆமாம். ஓகே, அவர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. அப்படியா? ஆஃப் ஆயிடுச்சா? சரி, ஓகே, அப்படியே போயிடலாம் ப்ரோ. ஓகே, நான் ஆரம்பிக்கிறா கேள்வி வந்து ப்ரோ, இப்போ ஒரு பைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பட்ஜெட் எவ்வளோ நாள் ஆகும்? ஏன்னா இப்போ இது வந்து விண்டேஜ் வண்டி, கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமான டைம் ஆகும். ஸோ ஒரு பைக்கும் சொல்லிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஜென்ரலி விண்டேஜ் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் டைமுமே அதிகமாகும், எக்ஸ்பென்சஸும் டெஃபினட்டாக அதிகமாகும். திஸ் இஸ் அன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். லேட்டஸ்ட் புல்லட் ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டுலேருந்து
கொஞ்சம் கிளாசிக், அதாவது சின்ன டேங்க்ல பெரிய டேங்க் செட்டப், எலக்ட்ரா கிளாசிக் கன்வெர்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 மந்த்தாவது மினிமம் ஆகும். அண்ட் ப்ரைஸ் பேஸ்ட் ஆன் த வெஹிக்கல் அப்ராக்சிமேட் 70 to 80 90 அந்த ரேஞ்ச் வந்துடும். பட் இப்போ இந்த வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு போயிருக்குன்னா மாற்றணும், கேபிள்ஸ் போயிருக்குன்னா மாற்றணும். இப்போ இந்த வண்டி அப்படியே எடுத்துப்போம். ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு ப்ரோ? ஓடவே இல்லை ப்ரோ, 3 கிலோமீட்டர். அப்போ புது ஸ்பீடோமீட்டர் புதுசு, அம்மீட்டர் புதுசு, கீ செட் புதுசு, ஹேண்டில் பார் புதுசு, சுவிட்ச் மாடல் புதுசு, A to Z புதுசு. அப்போ இன்னைக்கு வண்டி வாங்க போனால் 2.5 லட்சம் ரூபா ஒரு என்ன சொல்லுவாங்க புல்லட்டோட காஸ்ட்டு. அப்போ ஆல்மோஸ்ட் இன்ஜின் ஃப்ரேம் தவிர்த்து நம்ம மெத்தட் எல்லாமே புதுசு போட்டால் அப்போ அதோட பட்ஜெட் என்ன இருக்கும்னு நீங்களே வந்துட்டு கெஸ் பண்ணிக்கோங்க. அதான் பட்ஜெட்டை பொறுத்தவரையும் பைக்கோட கண்டிஷன் பொறுத்து தான் டெஃபினட். அதனால தான் ரொம்ப பேர் என்கொயரி பண்ணும்போது நம்ம ஒரு ஜென்ரலாக தான் சொல்ல முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக சொல்லலாம் we have to see the vehicle, we have to test drive the vehicle. அப்புறமாட்டி நம்ம ஜாப் கார்டு போட்டு ஜாப் கார்டில் என்ன வருது, நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் ரோஸ்டர் சைலன்சர் எவ்வளோ உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வருது? எப்படியும் ஒரு 10,000, அதுவே 10,000. இதே பேசிக் ஒரு எதுவுமே இல்லைனாலும் 3,000 4,000. ஸோ 3,000 சைலன்சர் போட்டால் ஒரு பட்ஜெட், ரெட் ரோஸ்டர் சைலன்சர் போட்டால் ஒரு பட்ஜெட். ஸோ பேஸ்ட் ஆன் த அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மாறும் ப்ரோ. இந்த விண்டேஜ் புல்லட் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம், இந்த விண்டேஜ் புல்லட்டை பற்றி நம்ம இதில் பேசுறதுக்கு லைக் டைம் பத்தாது. ஸோ வி வில் டூ ஏ செப்பரேட் வீடியோ ஃபார் இந்த விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட். பிகாஸ் ஹெட்லேருந்து 2 வால்வ் சூப்பர் மீட்டியர் 650ல் எப்படி 2 எக்ஸாஸ்ட் வருமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியை ஸ்பெஷலாக அண்ட் இதை வந்து ஓல்டுலி எலக்ட்ரா அதை கிளாசிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தனியாக நம்ம பார்ப்போம். அண்ட் ஹியர் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப பேரோட ஒரு ஃபேவரட் க்ரீன், மெஜஸ்டிக் மேஜிக் க்ரீன் சொல்லலாம். ஸோ ஏன் இந்த பேர்லாம் நான் சொல்கிறேன்னா வந்துட்டு லைக் நீங்கள் லைக் கேட்கும்போது கூட ப்ரோ மெஜஸ்டிக் மேஜிக் க்ரீன் இருக்குது, பேட்டல் க்ரீன் இருக்குது, டல் க்ரீன் இருக்குது, மேட் க்ரீன் இருக்குது, சைனிங் க்ரீன் இருக்குது, கிளாசி க்ரீன் இருக்குது, மெட்டாலிக் க்ரீன் இருக்குது. நம்ம எல்லா க்ரீன்லையும் பைக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாத்துலேயும் பண்ணிட்டோம். இனி பாகிஸ்தான் க்ரீன் கூட பண்ணிட்டோம். ரீசெண்டாக அது கேட்டாங்க பாகிஸ்தான் க்ரீன் பண்ணியிருக்கோமா? எஸ், கோவிடுக்கு முன்ன ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ திங் என்னன்னா சப்போஸ் பண்ணலை ஏதாவது கலர்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, அந்த கலர்லையும் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த டிஷர்ட் நான் போட்டிருக்கேன்னா இன்னொருத்தவங்களும் அந்த டிஷர்ட் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. தே நீட் சம் யூனிக் டிஷர்ட் ரைட். ஸோ அந்த மாதிரி தான் பெயிண்டிங்குமே ஒரே பெயிண்ட் இல்லாமல் என் வண்டி கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும். ஸோ இந்த வண்டியில் யூஸ்வலாக மட்கார்ட்ஸ் கட் பண்ணுவோம். பட் இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த வண்டியெலாம் நீங்கள் யூஸ்வலாக ஒரு போஸ்டரில் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மட்கார்ட்ஸ் கட் பண்ண மாதிரிலாம். பட் ரியாலிட்டிக்லேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சி த குவாலிட்டி ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் சும்மா அப்படி செக் பண்ணுங்களேன். ஃபினிஷிங் செம்ம ஷைனிங்காக இருக்குது, ஷைனிங் ப்ளஸ் ஃபினிஷிங். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்னங்க ஆட்டோக்கே அவ்வளோ பெரிய ஆட்டோக்கே நான் 3 நாளில் பெயிண்ட் அடிச்சிடும், புல்லட்டுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? See, there is lots of difference between auto paint இருக்கட்டும், ஆட்டோக்கு பெயிண்ட்ன்றது முக்கியம் தான். பட் அதோட குவாலிட்டி வேற, இதுக்கு நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வேற. ஓகே, ரெண்டுமே பெயிண்ட் குவாலிட்டி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நிறைய பைக்ஸ் அதுவும் தீமாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வேற லெவலில் இருக்கு. இன்னொரு இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறோம். 1-2 மூவி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3-4 மூவி கண்டினியூட்டா சைன் பண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த 2024ல கண்டிப்பா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. இந்த இயர் முடியறதுக்கு யூசுவலா நம்ம வந்துட்டு அலாய் வீல் கொடுப்போம், எல்லாருக்கும் தெரியும். இந்த வண்டியை டிஃப்ரெண்டா ஸ்போக்ஸ் பவுடர் கோட் பண்ணி டயர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ்லாம் பாருங்க, ஒரு மாதிரி ரொம்ப டீசெண்டாக ரிச்சாக கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வண்டியிலையுமே டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதில் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன், ஸோ டார்க் ப்ரௌன், ஸோ க்ரீன், மெஜஸ்டிக் க்ரீன். அண்ட் இங்கே ஒரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வீடியோக்காகன்றது நம்ம இல்லை, சரி ரெடி ஆகிட்டு இருக்கிற வண்டி அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து இந்த ஹேண்டில் பார்லாம் நல்லா வர்தான்சியோட ஹேண்டில் பார் இதில் எக்ஸாஸ்டே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆமாம், இது வந்துட்டு லைக் கோப்ரா சொல்லுவாங்க. ஓகே, இந்த வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ரீபாண்டில் வந்து ஓகே. சி இதை பார்த்தோன்னே ரொம்ப பேர் நினைக்கலாம் ரீபாண்ட் வண்டி ஷோரூமில் விட்டுருக்காங்களான்னு. சி கைஸ், ஆக்சுவலி இது வந்துட்டு ஓல்டு புல்லட். இதை ரீபாண்ட் தீமில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அலைவில் வித் டியூப்லெஸ் டயர் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் பிளேட்டிங். ஸோ இப்போ வந்துட்டு பிளேட்டிங், ஏன்னா இவங்க ஹாஃப் ரோட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ப்ரோ இது ஓல்டு வண்டின்னே பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி மாதிரி தான் இருந்தது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆமாம், அதாவது இன்ஜின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அவுட்லுக்லாம் பார்த்தா புது வண்டி மாதிரி தான் இருக்குது. ஷோரூமில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை விட குவாலிட்டியாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து இதை கொடுத்துருக்காப்ல. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகெயின் ஓல்டு தண்டர்பர்ட்.
ஸோ இதுவுமே ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மீட்டியோரோட செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியர் சீட் வேணும்னா போட்டுக்கலாம், டேஞ்சர் லைட், இண்டிகேட்டர். ஸோ இந்த இடம் ரொம்ப பேர் கேட்கலாம் எதுக்காக கொடுக்குறாங்க. இந்த பக்கம் டபுள் ஸ்டாண்ட் போட லேடிஸ் இங்கே உட்காந்தாங்கன்னா பிடிக்கிறதுக்காக இந்த இடம் கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் ஆர் ஆல் பியூர்லி பெயிண்டிங், நாட் ஸ்டிக்கரிங் ஆர் ரேப்பிங். மேபி பார்க்கும்போது அப்படி தெரியலாம், பட் பியூர்லி பெயிண்டிங். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடான டயர்ஸ் கொடுத்து மட்கார்டுமே ப்ராடாக கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், திக்கான டயர். அலைவில் பார்த்தீங்கன்னா ஹார்லி மாடல். அண்ட் ஹெட்லைட்ஸ்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஃபாக் லைட் தீமில் கொடுத்துருக்கோம். அண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா லைக் லாங் ரைட்ஸ் போனாலுமே ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்கோம். ஆமாம், ஏர் வென்டிலேஷன். ஆமாம், ஸோ இதில் வந்துட்டு ஏர் ஃப்ளோ இருக்கும். ஆமாம், கஸ்டமர் நல்லா பல்காக இருப்பாங்க. ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட இது. இந்த புல்லட் பற்றி நம்ம சொல்லவே இல்லையே. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அகெயின். இது வந்துட்டு ஒரு ரெட்டு சொல்ல முடியாது, மேட் சொல்ல முடியாது, மெரூன். ஸோ இது ஒரு மாதிரி கலவை. ஓகே. ஸோ இதுவுமே ரொம்ப பெரிய எக்ஸாஸ்ட். ஆமாம், இதோ பெரிய எக்ஸாஸ்ட். டயர்ஸ்லாம் ப்ராடாக கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்லுமே பாருங்க ப்ராட் டயர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வண்டிக்குமே டிஃபரன்ஸ் தெரியுது ப்ரோ. ஒரு வண்டியில் வந்து ஸ்போக்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு வண்டியில் போர்ட். கைஸ் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வியூவர்ஸை போர் அடிக்க கூடாதுன்னு டக்குன்னு போய்கிட்டு ஒரு 7-8 பைக் இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு அண்ட் இங்க ஒரு ஃபெராரி ரெட். ரொம்ப பேர் அந்த ஃபெராரி ரெட் ரெட்லயே பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரெட் நான் காட்டுற பாருங்க. திஸ் இஸ் ஃபெராரி ரெட். பாருங்களேன், இது ஃபெராரி ரெட். இங்க பாருங்க, இது மேட் செமி மேட் ரெட். செமி மேட் ரெட். இது பாத்தீங்கன்னா மெரூன். இது பாத்தீங்கன்னா மெரூன். அப்படி இங்க வாங்களே செரி ஒயின் ரெட். இது செரி ஒயின் ரெட். இங்க பாருங்க, இந்த ரெட் பேர் வந்து செரி ஒயின் ரெட். ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு வண்டி ஸ்டாக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், பிளாக்ல. அண்ட் இன்னும் ஏகப்பட்ட வண்டிங்க ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ பொங்கல் வந்தாச்சு. ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாமே டெலிவரி. பிகாஸ் பொங்கல் அதுவுமா தான் லைக் ரொம்ப பேர் ஸோ லைக் தமிழர்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா சொந்த ஊருக்கு திரும்புகிறாங்க. ஸோ சொந்த ஊர் வந்து பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஸோ பொங்கல் இருக்கும்போது வண்டி நம்மளோட இருக்கணுன்றது ஒரு ஆசை அவங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஸோ எல்லாமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க எப்பயும் போல். ஸோ நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி நம்ம ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆஃபர்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா யூஸ்வலாக நம்ம கேட்கறது தான். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். சி ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும்னா, நம்ம அப்படி லைக் ஃபேக்காக சொல்ல போகிறது கிடையாது. வெரி ஜென்யூன்லி ஸ்பீக்கிங், ARK Diaries பார்த்துட்டு நான் வந்திருக்கோம் பிரதர், அவரோட வீடியோ மூலியமாக தான் பார்த்து வந்தோம். டெஃபினட்டாக எங்கள் சைட்லேருந்து ஒரு பெஸ்ட்டு லைக் ஃபேவர் உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம். அது இது அதுன்னு அப்படி சொல்லி நாங்கள் ஏமாத்தலை. ARK Diaries பார்த்துட்டு வந்திருக்கோம் பிரதர், எங்கள் சைட்லேருந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேவர். நீங்கள் மாடிஃபைடு வந்தாலும் சரி, சர்வீஸ் வந்தாலும் சரி, அக்சசரிஸ் வந்தாலும் we will do the best favor for your பர்டிகுலர் பைக். அது ட்ரஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. இன்னொன்று நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மாடிஃபை ஆன பைக் வந்து சேலுக்கு கிடைக்குமா? ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கும் இதே மாதிரி பைக் ரெடி பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நம்ம பைக் வாங்கி இது ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ரெடி பண்ண வண்டி ஏதாச்சும் சேலுக்கு இருக்கா, இல்லை அந்த மாதிரி வந்தால் சொல்லுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வண்டி வந்துட்டு லைக் ஏகப்பட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 வண்டி வந்துட்டு எங்கள் ஆசைக்கு நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அதை நாங்கள் சேல் பண்ணதுக்கு காரணம் இங்கே வண்டி வைக்கிறதுக்கு இடம் நாங்கள் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வண்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ என் ஆசைக்கு பண்ண ஒரு 3 வண்டி பண்ணியிருந்தான். ஒரு தண்டர்பர்ட், ஒரு விண்டேஜ் புல்லட், இன்னொன்று கிளாசிக். வேறு வழியே இல்லாமல் சரி இந்த இடம் இல்லையே, கஸ்டமர் வண்டி நிப்பாட்ட இடம் இல்லைன்னு சொல்லி சேல் தான் போட்டாங்க. அப்படின்ற செகண்டில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நடுவில் ஒரு பயங்கர மலையிலையும் ஆந்திராவிலேருந்து ஒரு டீம் வந்து ஒரு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வண்டியை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து எனக்கு கொடுத்துருங்கன்னு உடனே கேஷ் கொடுத்துட்டு. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரீயாக இருக்கும்போது நானே வண்டி எடுத்து ரெடி பண்ணி என் டேஸ்ட்டுக்கு வச்சுருப்போம். ஸோ அது ஃபியூச்சரில் சேலுக்கு நான் வண்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பேஜில் வந்து அப்டேட் பண்ணுறேன். லொகேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். மற்ற வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வண்டி பார்த்தோம். இப்போ பார்த்த வண்டியில் ஏதாச்சும் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கல, இல்லைனா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கார்த்தி ப்ரோ கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தொடர்ந்து நிறைய வரப்போது. நம்ம பேஜ் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுறேன்.